சார் சார் நான் புல்லு குட்டிக்காரன் சார், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். ஏய், நான் தான் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதான் ரூல்ஸ்னு சொன்னேன்ல. சார் சார் என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். அதுக்கு அப்புறமும் இப்படி அடம் பிடிச்சா எப்படி? என் ஃபேமிலியை நான் தான் சார் காப்பாத்தணும், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். சார் ஐம் சோ சாரி. சொர்க்கம் உனக்காக வெயிட் பண்ணு போ. That's a good one, huh? ஏய் கண்ணாடி, நீ வா முன்னாடி. விஜயகுமார் சார். ஹலோ சார். எடி, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? சார், நானும் சிவாவும் உள்ள வந்துட்டோம். வர்மா அங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்கான், அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போதான் அந்த ஃபங்க்ஷன் ஹால் உள்ள இருக்கிறவங்களோட நேம் லிஸ்ட் வந்திருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு கான்பிடென்டே வந்திருக்கு. என்ன என்ன சார் சொல்றீங்க? ஆமா எடி, அந்த கிரவுட்ல ஒரு ஆள் இருக்கான். அவன் பேரு விக்ரம். விக்ரமும் நம்ம டிபார்ட்மெண்ட் தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போலீஸா இருந்தவர். இப்போ சில ரீசனுக்காக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போட்டோகிராஃபரா இருக்காரு. இதுக்கு மேல விட்டா வேலைக்கு ஆகாது. சார் 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 வர்மா சார். சார் சார் வர்மா சார். சார் ஒரு நிமிஷம். என்னடா? சார் மே கம் இன் சார். சார், இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். சார், இதுக்கு மேல சத்தியமா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். நான் கண்டிப்பா போயாகணும் சார். திமுரா, இத்தனை பேர் இருக்கும் போது நீ மட்டும் போகணும்னு சொல்ற? சார், அவரு போலீஸா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா எடி, அவன் சாதாரண போலீஸ் இல்ல. ஒரு தடவை யாரையாவது பிடிக்கணும்னு நினைச்சிட்டானா வச்ச குறித்தம். அப்படி ஒரு ஐடியாவை எந்த ஒரு போலீஸ்காரனும் யோசிச்சு இருக்க மாட்டான். அவன் சொன்னது கேட்டு எனக்கு அப்படியே ஆடி போயிடுச்சு. ஆனா விக்ரம் துணிச்சலா அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணி அதுல சக்சஸ் பண்ணியும் காட்டினான். அப்படி என்ன ஐடியா சார் சொன்னாரு? அவன் தன்னோட 6 வயசு பெண் குழந்தை, அவளோட உடம்புல டிராக்கரை பிக்ஸ் பண்ணி அவன் குழந்தைய அந்த கடத்தல் கும்பலை கடத்த வச்சு அது மூலமா அவங்கள புடிச்சிடலாம்னு சொன்னான்.
விக்ரம் பண்ண அந்த பெரிய காரியத்தால நம்ம டிபார்ட்மெண்ட் மேல எல்லாருக்கும் மரியாதை இன்னும் அதிகமாச்சு. விக்ரமுக்கு நிறைய அவார்டும் ப்ரமோஷனும் கிடைச்சது. அவரால இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளுக்கும் ப்ரமோஷன் கிடைச்சது.